திடீரென்று தீ பற்றிய நிகழ்வு குறித்து விவரிக்கிறது இந்த அண்மை செய்தி. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அருண் தரும் தகவல்களை கேட்கலாம். என்ன நடந்தது அருண்? இதை பற்றிய உங்கள் தகவல்கள் ப்ளீஸ். வணக்கம் மோகன்ராஜ். மதுரை வெள்ளக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தில் இன்று மாலை ஏற்பட்ட அந்த காட்டுத்தீயினால் பகுதி முழுவதுமே பற்றி எறிய தொடங்கியிருக்கிறது. மேலும் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலங்களாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். மதுரை மாநகரில் இருந்து அவனியாபுரம் வழியாக மண்டல நகர் செல்லக்கூடிய விமான நிலைய சாலையில் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த வெள்ளக்கல் பகுதி. இந்த பகுதியில் மதுரை மாநகருடைய 100 வார்டுகளுக்குட்பட்ட பல்வேறு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த கழிவுகள், அந்த குப்பைகளை எல்லாம் தரம் பிரிக்கும் இடமும் செயல்பட்டு வருகிறது. இதன் அருகாமையில் விவசாய நிலமானது இருக்கிறது. இதில் 100 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யக்கூடிய அப்பகுதி மக்கள் புற்கள், மாட்டு தீவனத்திற்காக பயன்படுத்தக்கூடிய புற்கள், கீரை வகைகளை விவசாயம் செய்து அந்த பகுதியில் பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில இன்று மாலை திடீரென மர்ம நபர்கள் யாரோ பற்ற வைத்திருந்த தீயினால் அப்பகுதி முழுவதுமே தற்போது தீயானது மலமளவன பற்றி எரிந்து தொடங்கி தற்போது அந்த பகுதி முழுவதுமே புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அந்த வழியாக செல்லக்கூடிய, அதாவது மதுரை மாநகரிலிருந்து மண்டல நகர் வழியாக விமான நிலையம் செல்லும் சாலை முழுவதுமே தற்போது புகைமண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் முழுவதுமே சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது மோகன்ராஜ். மேலும் இந்த விபத்து குறித்து தீயணைப்பு துறையினருக்கு இதுவரை தகவல் தெரிவிக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் அச்சத்தில் இருந்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவமானது மர்ம நபர்கள் எதுவும் பட்ட வைத்த தீயா அல்லது வெயிலினால் ஏற்பட்ட தீயா என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மோகன்ராஜ். நன்றி அருண், உங்களின் விரைவான தகவல்களுக்கு நன்றி.